ஒரு சிலரின் மன வருத்தத்திற்கு இடையில் வாரியார் கும்பாபிஷேகத்தை நடத்த விரும்பவில்லை. அதிருப்தியாளர்களை அணுகி, உள் விவகாரங்களில் நான் தலையிட விரும்பவில்லை. உங்கள் விருப்பம் போல் குடமுழுக்கை நடத்திக் கொள்ளுங்கள். நான் சொற்பொழிவு, இன்னிசை, அன்னதானம் போன்ற வெளி விவகாரங்களை மட்டும் கவனித்துக் கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார். ஆனால் சில மணி நேரத்தில் மனம் மாறிய அன்பர்கள், சுவாமி, ஸ்தூபி கும்பாபிஷேகத்தை நீங்களே நீர் ஊற்றி நடத்துங்கள் என்று வேண்டினர். வாரியார் அதற்கு உடன்படவில்லை. மேட்டுக்குப்பத்திலிருந்து புனித நீர் எடுத்து வந்து அருட்பெரும் ஜோதி அகவலை பாடி குருக்களே ஸ்தூபி அபிஷேகத்தை செய்வதென்று ஒருமனமாக தீர்மானித்தனர். வடலூர் கும்பாபிஷேகத்தை காண சுமார் 8 லட்சம் பக்தர்கள் கூடினர். 40 லட்சம் ரூபாய்க்கு ரயில்வே டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன. 24/4/1950 அன்று காலை 9 மணி அளவில் ஓமந்தூர் ரெட்டியார் தலைமையில் வடலூர் சத்திய ஞான சபை அர்ச்சகர் பாலசுப்பிரமணிய குருக்களின் புதல்வர் சிற்சபேச சிவாச்சாரியர் ஸ்தூபிக்கு நீராட்டுச் செய்தார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற முழக்கம் விண்ணை அதிரச் செய்தது. இன்றைய நிகழ்வில் வள்ளலார்